வாழ்க்கையில நம்ம எப்போ நிம்மதி இழக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? அடுத்தவங்களுடைய குறைய நம்ம பிடித்து கொண்டு நம்ம குறை பேசிட்டே இருக்கோம் தெரியுமா? அதனால நம்மளுடைய நிம்மதியை நம்ம இழந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்ற உலகத்துல எல்லாரும் 100க்கு 100 100% கேட்டா கிடையாது. உண்மைதானே? நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எதனால தடைபடுது? நம்ம குறை சொல்லிட்டே இருக்கனால என்னெல்லாம் நிம்மதியை நம்ம கெடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே 100க்கு 100 கரெக்டான்னு கேட்டா கிடையாது. அப்படிதானே? உண்மைதானே? உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. 50% என்னது நல்லவங்களும் இருப்பாங்க, 50% என்னது கெட்டவங்களும் இருப்பாங்க. ஒரே மனுஷனுக்குள்ள 50% நல்லவங்களும் இருக்கும், 50% கெட்டவங்களும் இருக்கும். நம்ம என்ன செய்யறோம்னா, ஒருத்தவங்களுடைய நல்ல குணத்தை பாக்குறோமா? ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணி வாராங்க நம்மளுடைய லைஃப்ல, இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் பண்ற இடம், ஏதாவது ஒரு இதுனாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கிற இடத்துல நம்ம அவங்களோட குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம்னு நினைச்சுங்களா, நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கோம். உண்மைதானே? அதனால நம்மளுக்கு என்னெல்லாம் இழப்பு வருது பாருங்க. நம்ம ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. அடுத்தவங்களையே நம்ம பார்த்துட்டு இருக்கனால நம்ம வேலை கரெக்டா நடக்குமான்னு கேட்டா இல்ல. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அவங்களுடைய குறையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்னைக்கு என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா எதுவுமே கிடைக்காது. சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் அவங்கள குறை சொல்றத மாட்டி விட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். நிம்மதின்னு இருக்குல்ல, அது உடம்புக்கா மனசுக்கா சொல்லுங்க? எல்லாரும் என்ன செய்யறோம்? மனசுக்கு நிம்மதியை தேடி போறோம். அப்படிதானே? நான் நிம்மதியா தூங்கணும், நிம்மதியா என்னோட நாளை கழிக்கணும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஓடிட்டு இருக்காங்க. நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா ஏசப்பா மட்டும்தான். அவருடைய வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு நினைச்சுங்களா, எல்லா இதுலயுமே என்னன்னா ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் தான் வெளி உலகத்துல கிடைக்கும். ஆனா இந்த பைபிளோட வசனம் நம்ம கஷ்டத்தை அறிஞ்சு அந்த வசனம் என்ன ஆகும்னா நம்ம கூட பேசும். உண்மைதானே? அடுத்தவங்க சொல்ற வார்த்தையில உங்களுடைய வாழ்க்கை இருக்கான்னு கேட்ட கிடையாது. சிலவங்க நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். நல்லவங்களும் இருக்கும், கெட்டவங்க குணமும் இருக்கும். அப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்க? இவங்க நல்லவங்க, இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஒரு சிலர் இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லவங்கன்னு சொல்றதுனால நம்ம நல்லவங்களான்னு கேட்டா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். கெட்டவங்கன்னு சொல்றதுனால நம்ம கெட்டவங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்காண்டி நம்ம மாத்த போறோமான்னு கேட்டா நம்ம மாற போறது கிடையாது. நம்மளுடைய சுய குணம் என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படிதானே? அப்போ அவங்க சொல்ற வார்த்தையில நம்ம என்ன செய்யறோம்? எதுவுமே மாற போறது கிடையாது. இறைவன் கொடுத்தத நம்ம நிம்மதியா வாழ பழகிக்க வேணும். உலக போக்க போல ஓடினோம்னு நினைச்சுங்களா, குறை அதிகமாயிட்டே இருக்கும். என்ன செய்வோம்? நம்ம சந்தோஷம் வேணும், நிறைய இது பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடும் போதும் நிம்மதியை இழந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம குறையே கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கோம். ஒரு குறை இருக்குது நம்மளுடைய உடல்லையோ, ஏதோ ஒரு குறைகள் இருக்கலாம். ஆனா நல்லா யோசித்து பாருங்க. நார்மல் பீப்புளை விட ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் உள்ள பீப்புளோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு நினைச்சீங்களா, இவங்க நார்மல் பீப்புளை விட இந்த குறை உள்ளவங்க எல்லா இதுலயுமே என்ன செய்வாங்கன்னா பிரில்லியண்டா ஸ்பெஷலா இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாது நார்மலா உள்ள பீப்புளுக்கு. ஆனா இந்த ஸ்பெஷலா இருக்காங்க தெரியுமா, ஏதோ ஒரு குறையோடு இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த விஷயம் தெரியும். அதை அவங்க லைஃப்ல மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ நார்மல் பீப்புளை விட குறை ஒரு பீப்புள்கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க குறைய எப்படி நிறையாய் மாற்றுறாங்கன்னு பாத்துக்கிடுங்க. அடுத்தவங்களுடைய குறைய பேசிக்கிட்டே இருக்காதுங்க. நீங்க பேசிக்கிட்டு அதே இடத்துலதான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாது அவங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கலாம், என்னதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அவங்க ஏசப்பாக்குள்ள போய் மனம் திரும்பி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு வாழ்க்கைக்குள்ள போவாங்க. அப்போ நீங்க அதே குறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டா, என்ன யூஸ்ன்னு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த குறைய அவங்க மாத்தி போயிட்டாங்க லைஃப்ல. அந்த குறைய நீங்க சொல்லிட்டே இருக்கனால உங்களுக்கு அது பிரச்சனையா வரும். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த குறைய சொல்லிட்டே இருக்கனால உங்களுடைய நிம்மதி, குடும்ப லைஃபா இருக்கலாம், இல்ல பிசினஸ் லைஃபா இருக்கலாம், வேலை, ஏதோ ஒரு லைஃப்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா நிம்மதி இழந்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது. ஐயோ நான் அடுத்தவனையே நினைச்சு நினைச்சு இருக்கேனே அப்படின்னு நீங்க என்னைக்காவது நினைப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. நான் ஒருத்தவங்களுடைய குறைய சொல்லிட்டே இருக்கேனே, குறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கேனே, அதனால எனக்கு என்னது கிடைக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னு நினைச்சுங்களா, நம்ம அந்த குறை சொல்றதை விட்டுட்டு
நம்மளுக்குள்ளேயே லைஃப் என்னவோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். கடவுளோட திட்டத்துல நம்ம மையமாக வைத்து நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையா லைஃபை வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கலாம். என்னதான் குறை இருந்தாலும் நம்ம நிம்மதியை வந்து நம்ம இழக்க மாட்டோம். குறைகளை நிறைவாக மாற்றுறவர் யாருன்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. ஒருத்தருடைய குறைய நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைச்சீங்களா, உங்களுடைய மனசு என்ன செய்யும்னா குழம்பிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஒரு நிமிஷம் கடவுளோட கருணையை நினைச்சு பாருங்க, உங்களுடைய மனசு என்ன ஆகும்னா அமைதி அடையும். ஏன்னா கடவுள் வந்து எளியவருக்கும் இறங்குறவர். பாரபட்சம் பார்க்காத தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஒரு சில சமயத்துல நம்ம வந்து எவ்வளவோ ப்ரேயர் பண்ணுவோம், எவ்வளவோ வருஷம் காத்திருப்போம். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இல்ல எனக்கு ஏதோ குறை இருக்குது, நான் வந்து ஏசப்பா கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்றேன் எடுக்கிறேன், ஏதோ ஒரு லைஃப்ல வந்து என்னால இது பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம இருந்துட்டோம்னு நினைச்சீங்களா, அடுத்த நேரம் நம்ம மூவ் பண்ணி போக முடியுமானா கிடையாது. நம்ம வந்து ஏசப்பாவை மறந்துட்டு தான் போகுமே தவிர, நம்ம வந்து அந்த லைஃப் நம்ம ஒரு யோசித்து வச்சிருப்போம்ல, எனக்கு இதுக்கு நினைச்சது கிடைக்கல, நான் ஆசைப்பட்டது கிடைக்கல, எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு, அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனா நிம்மதின்னு சொல்லி இருக்குமான்னு கேட்டா நிம்மதியும் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஏசப்பா கிட்ட போய் நம்மளை ஒப்படைக்கணும். நம்ம பாவத்தை வந்து அறிக்கையிடணும். ஏசப்பாவை என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் பாவத்தை நீங்க அறிக்கையிட்டு ஜெபிச்சீங்கன்னு நினைச்சீங்களா, என்ன ஆகும்னா ஏசப்பா மன்னிப்பாரு. நீங்க பாவத்தை அறிக்கையிடாம மறைச்சிங்கன்னு நினைச்சீங்களா, உங்களுடைய குறை என்னது பாவம், இதை வந்து மறைச்சு நீங்க ஏசப்பா கிட்ட போய் ப்ரேயர் பண்ணும் போதும் ஏசப்பா என்ன செய்வாரு, உங்களுடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டார். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு ஏசப்பா, மனம் திரும்பி வா, உன்னுடைய பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பி என்னிடத்துல வான்னு தான் ஏசப்பா சொல்றார். நம்ம ஒரு நிமிஷம் இது பண்ணுவோம், சரி இந்த ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்னா சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டு போறோம். அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்யறோம், நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள போறோமான்னு கேட்டா கிடையாது. திரும்ப என்ன செய்யறோம்னா பாவ உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாவிகளையும் அன்பு செய்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவன் மட்டும்தான். அவர் வந்து இப்போன்னு இல்லை, எப்பவுமே நம்மள விட்டுட்டு போகவே மாட்டார். நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வர கூடையே பரதி யாருன்னா ஏசப்பா. தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா, பைபிள் வசனம் ஏசப்பா தான் சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு நடக்கிற நல்லது கெட்டது என்ன ஒரு விஷயம்னாலும் அவருக்கு தெரியாம இருக்காது. நம்ம ஏசப்பா கிறிஸ்துக்குள்ளேயே நம்ம இருக்கணும், இயேசு கிறிஸ்துக்குள்ளேயே நம்பிக்கையா விசுவாசமா இருக்கணும். குறை சொல்லிக்கிட்டு இல்ல தப்பான வழியில இது பண்ணிக்கிட்டு எப்படி தேவையில்லாம முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நிம்மதியை வந்து நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். நேர் வழி, நான் வந்து கஷ்டப்படுறேன், அதுக்குள்ள பலனை வந்து ஏசப்பா எனக்கு தாராரு, எனக்கு இது போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வேணும். ஏசப்பா திறந்திருக்காரு, அதை வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு, அதுக்கு ரொம்ப நன்றின்னு நம்ம சொல்லணும். நம்மளுக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறோம், ஆனா நம்ம யோசிக்கிறோமா, அவங்கள நினைச்சு பாக்குறோமா, ஆடம்பர வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கிறோம். அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு தான் பாக்குறோம். நம்மளுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏசப்பா என்ன இவ்வளவுக்குள்ள ஆசீர்வதிச்சு இவ்வளவுக்குள்ள வச்சிருக்காரே, அதுக்கு தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இந்த குறை இருக்குது, என்ன வந்து எல்லாரும் இப்படி சொல்றாங்க, என்னோட லைஃப் வந்து முன்னேறிடாதா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இடத்துல இருந்துட்டீங்கன்னு நினைச்சுங்களா, எப்பவுமே நம்ம என்ன செய்ய முடியும், முன்னேறவே முடியாது. நம்மளை வந்து அமைதியா இருந்துகிட்டு நம்மளை குறை சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நம்மளுடைய செயல் மூலமா நம்ம என்ன செய்யணும், முயற்சி செஞ்சு எந்த ஒரு லைஃபுக்கு நம்ம போகணுமோ, ஹாப்பியான லைஃப், கஷ்டப்படணும், ஏசப்பா கூடயே இருப்பாரு, முழு விசுவாசத்தோட தேவனை நம்பணும். ஏசப்பா எப்பவுமே நம்மளை விட்டு விலகவே மாட்டார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். சிலவங்களோட வாழ்க்கை மாறுவதுக்கு காரணமா என்ன இருக்குன்னா அந்த குறைகளும் இருக்குது. அந்த குறைய வந்து அவங்க பிடிச்சுக்கிட்டு இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பா முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்குவிக்கிறது எதுனா குறை. அதுக்கு குறைதான் நல்லது அப்படின்னு கிடையாது, சரியா? அந்த குறைய நீங்க ஹேண்டில் பண்ற விதம் தான் இருக்குது. சிலவர் அந்த குறைய பிடிச்சிட்டு அப்படியே இருந்துருவாங்க. சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த குறைய பிடிச்சுக்கிட்டு அங்க சண்டை போடாம அங்க பேசாம அமைதியா இருந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா என்ன முன்னேறலாம், எப்படி முன்னேறலாம், கஷ்டப்படலாம், என்ன இதுக்கு சக்சஸ்ஃபுல் கொண்டு போகலாம் அப்படின்னு லைஃப் மாறுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க குறைகளை பிடிச்சுக்கிட்டு நிம்மதியா இழக்க போறீங்களா? இல்ல குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அது அவங்களோட வேலை. நான் என்ன செய்யணும், நான் வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி போகணும், நான் ஒரு நன்மை செய்யறது எப்படி செய்யணும், என்னோட குணம் ஏசப்பாக்கு தெரியும், எனக்கு தெரியும், அடுத்தவங்க சொல்றதெல்லாம் எனக்கு பெருசே இல்லை, நான் கஷ்டப்படுறேன், ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை தாராரு,
அதனால நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறேன் அப்படிங்கிற லைஃபை நீங்க மாத்த போறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏசப்பா எவ்வளவோ ஆசீர்வாதம் தந்து நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு. எவ்வளவு கஷ்டங்கள் துக்கங்கள் வந்தாலும் அவர் நம்மள ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நிம்மதியை இழந்துராம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவனுடைய வசனம் உங்களோட பேசும்.